இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஜோத்பூரில் நாங்கள் தங்கியிருந்த ராஜ் மந்திர் பொட்டிக் ஹோம் ஸ்டே ஹோட்டலோட ரூம் டூர் தான். ஜோத்பூரில் இருக்க எல்லா சைட் சீயிங்க்கும் போகிறதுக்கும் சென்டர் பாயிண்டான நவ்சௌக்கியாவில் தான் இந்த ரூம் இருக்குது. ஜோத்பூரை 2 நாளில் எப்படி சுற்றி பார்க்குறதுன்னு ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோட Day 1 அண்ட் Day 2 வீடியோ நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கலர்ச்சந்த் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோத்பூர் வந்துட்டு ராஜ் மந்திர் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த ரூம் வீடியோஸ்லாம் போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ ப்ரொமோஷன் கிடையாது, அதனால் உங்களுக்கு எங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூ தான் தரப்போகிறோம். இந்த ஹோட்டல் ஒரு 250 வருஷம் பழமையான ஹவேலினா மாளிகைன்னு சொல்லலாம். ராஜ் மந்திர் பொட்டிக் ஹோம் ஸ்டே உங்களுக்கு ராஜஸ்தானோட ஒரு பாரம்பரியமான எக்ஸ்பீரியன்ஸ் தரும். இவங்க கிட்ட ஃபேமிலி ஷூட் ரூம் வித் அண்ட் வித்தவுட் பால்கனி, கிங் ஷூட் ரூம் வித் அண்ட் வித்தவுட் பால்கனி இருக்குது. நாங்கள் ஃபேமிலி ஷூட் ரூம் வித் பால்கனி புக் பண்ணியிருந்தோம். பால்கனியிலேருந்து ப்ளூ சிட்டி அண்ட் ஃபோர்ட் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஃபேமிலி ஷூட் ரூம் வித் பால்கனி பெர் நைட் 6500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக புக் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்தெந்த சீசனில் வந்தால் ரூம்ஸ் சீப்பாக கிடைக்கும்னு எங்களோட Day 2 வீடியோவில் சொல்லியிருப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 40% வரை டிஸ்கவுண்ட் ரேட்டில் ரூம்ஸ் கிடைக்கும். இந்த நவ்சௌக்கியா ஏரியாவில் இது போல் நிறைய ஹோம் ஸ்டே இருக்குது. நாங்கள் இந்த ஏரியாவை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஹோட்டலுக்கு வெளியவே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, நிறையவே ப்ரொவிஷனல் ஷாப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஸோ நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதும் இந்த ஏரியா தான். இங்கே செக்இன் டைம் 11 AM, செக் அவுட் டைம் 10 AM. செக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் லக்கேஜை ரிசப்ஷனில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சைட் சீயிங்க்கு போகலாம். ட்ரெயின் ஃப்ளைட் ஏறும் போது திரும்ப வாங்கிக்கலாம். இங்கே மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது, பட் லிஃப்ட் வசதி கிடையாது. உங்கள் லக்கேஜ் பற்றி கவலைப்படாதீங்க. இங்கே இருக்க ஹெல்ப்பர்ஸ் தூக்கிட்டு உங்கள் ரூமில் கொண்டு வச்சிடுவாங்க. இந்த நவ்சௌக்கியா ஏரியா முழுவதும் குறுகிய சாலை கொண்டது, அதனால் 4 வீலர்ஸ் பார்க் செய்ய முடியாது. இப்போது ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபேமிலி ஷூட்டில் 2 தனித்தனி ரூம்ஸ் வித் பாத்ரூம்ஸ் இருக்கும். ரூம் ஃபுல்லாக ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேபிள், சேர், பெட்டுன்னு எல்லாமே ட்ரெடிஷ்னலாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் தங்கியிருந்த ரூமில் கெட்டல், அயன் பாக்ஸ், டிவி, ஃப்ரிட்ஜ், அதோட நிறைய கபோர்ட்ஸும் இருந்துச்சு. இந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பால்கனி இருக்கும். மெஹரங்கர் ஃபோர்ட் வியூவோட இந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. இந்த ரூமில் இருந்தும் நம்மளால் அடுத்த ரூமுக்கு போக முடியும். இங்கே ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணால் நெக்ஸ்ட் ரூம் வரும்.
பாத்ரூம் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. டாய்லெட்டரிஸும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போது நம்ம மேலே இருக்க ரெஸ்டாரண்ட் போய் பார்க்கலாம். ஜோத்பூரில் ரூப் டாப் ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். நீங்கள் கேட்குற ஃபுட்டோட ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுப்பாங்க. மேலே உங்களுக்கு ஃபோர்ட் வியூ நல்லா தெரியும். இவங்களோட ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஃபுட் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது சீக்கிரமாக வர ஃபுட்டாக பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும். ஹலோ வீவர்ஸ், இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். இங்கே ரூப் டாப் ரெஸ்டாரண்ட் வந்து மேலேயே இருக்குது. அதனால் நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னென்ன வருதுன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்தவொடனே என்ன வருதுன்னு பார்ப்போம். இங்கே வியூ பாருங்கள். இங்கே மேலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கோட்டையெல்லாம் அழகாக சூப்பராக தெரியுது. இந்த ரூம் மொத்தத்தில் எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து முக்கால்வாசி இடத்துக்கு நாங்கள் நடந்தே போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ வசதியும் இருக்குது. ஒரு சில பிளேஸ்க்கு ஆட்டோவில் போக வேண்டியது இருக்கும். அதுக்காக நீங்கள் தெரியாத இடத்துல தேடவும் வேண்டாம். ஹோட்டல் வாசல்லையே ஆட்டோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் வியூவர்ஸ்.